ஒரு காலத்தில் அஞ்சனாதேவி என்ற ஒரு பக்திமிகு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் சிவபெருமானின் தீவிர பக்தை. பல வருடங்கள் கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடம் ஒரு மகன் வேண்டி பிரார்த்தித்தாள். அவளது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன் தெய்வீக அம்சத்துடன் ஒரு மகன் பிறப்பார் என்று அருளினார். அஞ்சனா தேவிக்கும் வாயுதேவனுக்கும் பிறந்த அந்த குழந்தையே ஸ்ரீ ஹனுமான். அவர் வாயுவின் அருளால் பிறந்ததால் வாயுபுத்திரன் என்றும், சிவனின் அம்சமாக இருப்பதால் ருத்ர அம்சன் என்றும் அழைக்கப்படுகிறார். குழந்தை பிறந்த நாளிலிருந்தே அவனிடம் அளவிட முடியாத சக்தி இருந்தது. சிறு வயதில் ஹனுமான் மிகுந்த சுறுசுறுப்பும் விளையாட்டுத்தன்மையும் கொண்டவனாக இருந்தான். காடுகளில் பறந்து திரிவதும், மலைகளை தாண்டுவதும், வானில் பாய்வதும் அவனுக்கு விளையாட்டாக இருந்தது. அவனது சக்தியை அவனே முழுமையாக அறியவில்லை. ஒரு நாள் அதிகாலை வேளையில் கிழக்கு திசையில் உதிக்கும் சூரியனை ஹனுமான் பார்த்தான். செம்மஞ்சள் நிறத்தில் ஒளி வீசிக் கொண்டிருந்த சூரியன் அவனுக்கு ஒரு பெரிய பழம் போல் தோன்றியது. குழந்தையான ஹனுமான் அதை ஒரு சுவையான கனியாக நினைத்தான். அந்த பழத்தை நான் சாப்பிட வேண்டும் என்று நினைத்த ஹனுமான் எந்த தயக்கமும் இல்லாமல் வானில் பாய்ந்து பறக்க ஆரம்பித்தான். அவனது வேகம் அசாதாரணமானது. வானத்தை தாண்டி மேகங்களை கடந்து நேராக சூரியனை நோக்கி பறந்தான். ஹனுமான் சூரியனை நோக்கி பறப்பதைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அச்சமடைந்தனர். உலகிற்கு ஒளி தரும் சூரியன் அழிந்தால் உலகமே இருளில் மூழ்கிவிடும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். உடனே தேவர்கள் அனைவரும் இந்திரனை அணுகினர். இந்திரன் தனது ஆயுதமான வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு ஹனுமானை தடுக்க முயன்றான். ஹனுமான் சூரியனை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இந்திரன் அவனை நோக்கி வஜ்ராயுதத்தை எறிந்தான். அந்த வஜ்ரம் ஹனுமானின் தாடையில் பட்டது. வஜ்ராயுதம் பட்டதால் ஹனுமான் கீழே விழுந்தான். அவன் விழுந்த வேகத்தில் பூமியே நடுங்கியது. தன் மகன் காயமடைந்ததைக் கண்ட வாயுதேவன் மிகுந்த கோபமடைந்தார். அவர் உலகமெங்கும் காற்றை நிறுத்தினார். காற்று இல்லாமல் உலகம் மூச்சு திணற ஆரம்பித்தது. மனிதர்கள், விலங்குகள், தேவர்கள் அனைவரும் அவஸ்தைப்பட்டனர். அப்போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் வாயுதேவனை சரணடைந்தனர். வாயுதேவன் கூறினார், என் மகன் குற்றம் செய்யவில்லை, அவன் குழந்தை, அவனை தண்டித்தது தவறு. தேவர்கள் தங்களது தவறை உணர்ந்து ஹனுமானுக்கு பல வரங்கள் வழங்க முடிவு செய்தனர். பிரம்மா ஹனுமானுக்கு வரமளித்தார், உனக்கு எந்த ஆயுதமும் தீங்கு செய்யாது. விஷ்ணு வரமளித்தார், உனக்கு எல்லையற்ற பலமும் நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று வரக்கூடிய சக்தியும் உண்டு. சிவபெருமான் வரமளித்தார், நீ என் அம்சமாக விளங்கி எப்போதும் தர்மத்தின் பக்கம் நிற்பாய். இந்திரன் தனது தவறை உணர்ந்து, என் வஜ்ரம் பட்டதால் உன் தாடை பாதிக்கப்பட்டது, ஆனால் அதனால் நீ ஹனுமான் என்று அழைக்கப்படுவாய், உனக்கு என்றும் மரியாதை உண்டாகட்டும் என்று கூறினார். தேவர்கள் அளித்த வரங்களால் ஹனுமான் இன்னும் சக்தி வாய்ந்தவனாக மாறினான். வாயுதேவன் மீண்டும் காற்றை இயக்கினார். உலகம் மீண்டும் இயல்புக்கு வந்தது. ஹனுமான் வளர வளர அவனது சக்தி, அறிவு, பக்தி எல்லாம் பெருகின. ஆனால் அவன் எப்போதும் பணிவுடன் இருந்தான். பின்னாளில் ராமபெருமானின் மிகச்சிறந்த பக்தனாகவும் சேவகராகவும் விளங்கினான். சூரியனை விழுங்க முயன்ற இந்த நிகழ்வு ஹனுமானின் குழந்தை பருவ விளையாட்டாக இருந்தாலும் அது அவனது அளவற்ற சக்தியையும் தேவர்கள் கூட அவனை மதிக்க வேண்டிய நிலையை உருவாக்கியது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. அதாவது, சக்தி இருந்தாலும் பணிவு வேண்டும், பக்தி இருந்தால் பாதுகாப்பு உண்டு, தர்மத்தின் வழியில் சென்றால் இறைவன் எப்போதும் காப்பான். அதனால்தான் இன்று வரை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஜெய் ஹனுமான், ஸ்ரீ ராம ஜெயம் என்று பக்தியுடன் உச்சரிக்கிறார்கள்.